ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மேலே எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ண போஸ்ட்டோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன, எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் வேணுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, happy ending. Okay, the green flag, choice, return, the Purusha, softening. Okay, so bottom of the deck, the love offer. Okay, Queen of Swords, Fool, Hermit, Nine of Cups, Strand, Seven of Cups, Queen of Wands, comparison, traveling, fast lives, source, possibilities, adventure, rebirth. Okay, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி மேலே எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டேட் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட தோட்ஸ் என்ன, எனர்ஜிஸை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, ஜெனரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, கரண்ட்லி இந்த ரிலேஷிப் டெத் ஆகும். மேபி ரிலேஷிப் டெத் ஆகி 10 months இருக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா ரிலேஷிப் டெத் ஆகி 5 months இருக்கலாம். அப்படி இல்லைங்க 44 days இருக்கலாம். பட் எனிவே ரிலேஷிப் டெத் ஆகும். ஓகே, மேபி கரண்ட்லி ரிலேஷிப் நோ கான்டாக்டாக இருக்கலாம், செப்பரேஷனாக இருக்கலாம், பிளாக்கிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் எனி அதர் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் கரண்ட்லி ரிலேஷிப் செப்பரேஷன், நீங்கள் டெத்து. ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கரண்ட்லி ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், ரிலேஷிப்பில் இருக்கும்போது அவன் எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான், எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணான், என்னெல்லாமோ நடந்துட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி இவனால் எப்படி இருக்க முடியுது, நம்மக்கிட்ட பேசாமல், கால் பண்ணாமல், மெசேஜ் பண்ணாமல், நம்மளை திங்க் பண்ணாமல், இல்லைங்க எப்படி இருக்க முடியுது. பட் ஒரு டைமில் அவங்க உங்ககிட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது லவ்வாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு. பட் இன்றைக்கி அவர் எதுவுமே ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இவர் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸும் சப்ரஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம, எந்த ஒரு ஈக்குவல் வேண்டிய கொடுக்காம ஆள் சப்ரஸ் பண்ணுறாங்க. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு ஃபேஷியல்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இவரை பொறுத்த மட்டும் இவர் ஃபேஷியல்ஸ் படிச்சுட்டு, மேபி எனக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் வந்து கெரியர் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம்,
இந்த ஒரு பர்சன் கோபத்துக்குள்ள சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டராக இருக்கும். சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். எதே இருந்து ஓவர் திங்கிங் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, எப்படி போதும் லைஃப்பில் என்ன நடக்குதோ, இப்போ என்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை நெளிஞ்சு கொண்டு போகிற ஒரு கேரக்டராக இருக்கும். இவரை பொறுத்த மட்டும் இவர் யாருக்காகவும் வாழ்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணணும். யாருக்கு பேச்சு இவர் கேட்க மாட்டார். இவருக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவார். இவருக்கு லைஃப்பை எப்படி அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு நாள் எப்படி முன்னோட்டு கொண்டு போகணும், எப்படி மைண்டை கெரியரை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கோல் நோக்கி ஓடணும். ஸோ இவருக்கு லைஃப்பில் ஒரு கோல் உண்டு. இவர் அந்த கோலை நோக்கி தான் இவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஓகே, ஸோ இவர் அந்த கோலை நோக்கி ஓடக்கூடிய ஒரு டைமில் இவர் பல மிஸ்டேக் பண்ணுவார். பட் அதே ஐ டோன்ட் கேர், எனக்கு நோ ப்ராப்ளம். மேபி நீங்கள் பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி பண்ணிட்டு இருந்தால் அப்படின்னா நான் ஒன்று விட்டுட்டு போயிடுவேன், ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகிடுவேன், இல்லைங்க ஒன்று விட்டு போயிடுவேன், ஒரு நாள் ஒரு கிடைக்காமலே போயிடுவேன், பல டைம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பர்சன் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு வர டைம் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம். ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. மேபி பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் ஈக்குவல் கிவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவோம், எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு பர்சன் சீரியஸ்னஸ் இல்லை, ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா எதையும் சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டராகவும் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எவ்வளோ அழகாக லைஃப்பை கொண்டு போகணும், அவ்வளோ அழகாக கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் டீல் பண்ணிட்டுருக்குறீங்க. இவர் ஒரு ஆள் ஓகே, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், ஆப்போசிட்டில் போஸ்ட்டில் எது ஹர்ட் ஆகும், இல்லைங்க நம்ம இந்த மாதிரி பண்ணினாலும் அவங்களுக்கு ஒரு பெயின் வரும், நம்மளை நினைச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கு வலி வேதனை உணராத ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே, ஸோ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம, எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்காம இவர் ஹைட் பண்ணுறாரு. உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், இவன் இந்த மாதிரிலாம் நம்ம கூட பழகினானே பேசினானே இன்னைக்கு இவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா இவர் ஹைட் பண்ணுறாரு. ஓகே, இவர் பொறுத்த மட்டும் இவருக்கு மைண்டில் இவர் நினைக்கிற இடத்துக்கு இவரால் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ இப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இப்போ நம்ம கரியரில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இவர் ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவர் மைண்டை கொண்டு போகிற கேரக்டராக இருக்கும். இவர் மூவ் ஆன் ஆகிட்டார் நான் சொல்ல வரல, இந்த பர்சன் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணுற என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன தான் நடக்குது, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, லைஃப்பில் என்ன தான் நடக்குது, ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் முடிவு, இவர் ஆக்சுவலி வெயிட் பண்ணுறாரு. இவர் பார்ப்போம், கொஞ்ச நாள் பொறுமையாக எடுத்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதை ஒரு வெயிட்டிங் இதில் வச்சுட்டு இவர் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, கோபத்துள்ள சுச்சுவேஷன் போகிறது. ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்லப்போனால் இவரை பொறுத்த மட்டும் இந்த ஒரு செப்பரேஷன் இவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்ச நாள் வெயிட், ஒரு 6 months ஆகட்டும், இல்லைங்க கொஞ்ச நாள் போகட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, உங்களை விட இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் கிடையாது, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அப்போ இவரோட தோட்டம் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். இவருக்கு நீங்கள் தான் லைஃப்பில் வேணுமா, உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, இவருக்கு லைஃப் பார்ட்னர் நீங்களாக தான் இருக்கணுமா, இல்லைக்கு இவரோட லவ் பார்ட்னர் நீங்களாக தான் இருக்கணுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களை விட இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டுல்ல. மேபி இந்த பர்சன் இப்படி நினைக்கலாம், இந்த ஒரு செப்பரேஷனை நம்ம மறக்க முடியாதான் ட்ரை பண்ணுவோம், மூவ் ஆன் ஆக முடியுமா ட்ரை பண்ணுவோம், இந்த பர்சன் நினைக்காம இருக்க முடியுமா நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி நமக்கு அவங்க மேலே உண்மையாக ஒரு லவ், ஒரு ஃபீல் வருது, இல்லைங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகண்டினியூ பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு வெயிட்டிங் இடத்துல வைக்கலாம். ஸோ இவர் மைண்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த பர்சன் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை வெயிட்டிங் இடத்துல வச்சுட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பல டைம் ஒரு டவுட் வந்திருக்கலாம், முன்னாடி இந்த மாதிரி இல்லையே, இப்போ இவன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கான், எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா ஆல்ரெடி வெரி ஃபிக்ஸ்டு. ஓகே, நமக்கு தான் உங்களை விட இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஓகே, இவருக்கு லைஃப்பில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் புதுசாக வருதா, இல்லைங்க வேறு யாரால் இவரால் ஏற்றுக்க முடியுதா, இல்லைங்க நீங்கள் எல்லாம் இவருக்கு லைஃப்பில் ஜீவிக்க முடியுது ஒரு ட்ரை. நமக்கு அப்படி தேவைன்னா இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, நம்மளால் முடியாத பட்சத்துக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வெயிட்டிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு. ஓகே, ஸோ உங்களோட energy கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியாக எண்ட் ஆக்கிட்டு. நீங்கள் எனக்கு என்ன தோணுன்னா கரண்ட் வீடியோ பார்க்குறீங்க, நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு. ஏன் அப்படின்னா இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கம்பேரிசன் இடத்துல நின்றுட்டு. இவர் பல டைம் உங்களையும் இந்த மேபி உங்களையும் இவரோட ஆப்ஷனே கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைங்க உங்களையும் இவரோட ஃபேமிலியை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைங்க உங்களையும் தேர்ட் பார்ட்டியை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். எனிவே உங்களே வேறு யார் கூட வச்சு இவர் கம்பேர் பண்ணி இவர் பார்த்துட்டு பேசிட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு என்ன தோணுது இது ஸ்ட்ராங் டிசிஷன்.
ஸ்ட்ராங் இன்ட்யூஷனாக இவர் பல டைம் உங்களையும் வேறு சுச்சுவேஷன் இல்லைன்னா உங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைங்க உங்களோட கெரியரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். எனிவே இவர் உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இவர் கொடுத்துட்டு இல்லை, இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கம்பேர் பண்ணி உங்களையும் வேறு உங்களோட ஒன்றை விட எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன் எழுதிட்டு அப்போ உங்களுக்கு தோண்டிட்டு. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கவே கடைசி வரைக்கும் உங்களுக்கு மேபி இன்னொரு பர்சன் உங்களை அடிக்கடி உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்கள் கூட கனெக்ட் இருக்கிற டைமில் உங்களை விட எனக்கு அது பெட்டர் இந்த மாதிரி பல டைம் உங்கள் மைண்டை உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு. அப்போ உங்களோட தோட்டம் என்ன அப்படின்னா, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோன்னு கூட நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கிறோம். இவன் கூட ரொம்ப அவைலபிளாக இருக்கிறனால அவன் நம்மளையும் வேறொரு சுச்சுவேஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான், இல்லைங்க நம்மளையும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம், இல்லைங்க நம்மளே அவனை ஆப்ஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கிற கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அதனால இந்த இப்படி கம்பேர் பண்ணுறவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியாக எண்டாக்கி நீங்கள் வந்துட்டு. ஓகே, நானே இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறேன், நீ அந்த சுச்சுவேஷன் கூட இல்லைங்க அந்த உங்களுக்கு இன்னொரு போஸ்ட் கூட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்க நாங்கள் கூட ஹாப்பியாக இருந்து கூட சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்கிட்டு என்னதான் ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்கணும். அந்த போஸ்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை எண்டை ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கலாம். எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காதுவே கரெக்டாக என்னை தேடி வந்து தான் ஆகணும், வருவான், அந்த ஒரு ஹோப் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அது யாரு கூட இல்லாத ஒரு பாண்டிங் இவர் கூட ஃபீல் ஆகுது, ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு ஃபாஸ்ட் லைஃப் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஹோப் போட்டு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில். மேபி நீங்கள் ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பாக்கிட்டு வந்துட்டு. சரி, ஓகே, நீ அந்த சுச்சுவேஷனையும் பல டைம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டுல நான் இன்றைக்கி உன் லைஃப்பை விட்டு போகிறேன். நீ அந்த சுச்சுவேஷனில் நல்லா ஹாப்பியாக வாழ முடியுமா, உன் லைஃப்பை கொண்டு போக முடியுமா, ட்ரை பண்ணி பாரு. முடியாத பட்சத்துக்கு நீ என்கிட்ட வா. அந்த ஒரு தோட்டில் நீங்கள் வந்து ஓப்பரை பார்க்காட்டாலும் உங்களுக்கு அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு அது ஃபீல் உண்டு. எப்படி தான் லாஸ்ட் டைமில் இது என்கிட்ட தான் வந்து சேரணும் உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துட்டு காரணம் நீங்கள் செல்ஃப்லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டில் சுத்தமாக நீங்கள் மைண்ட் பண்ணது. ஏன்னா நீங்கள் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை என்கிட்ட பாக்கிட்டு வந்துட்டு நீ வந்து அந்த சுச்சுவேஷன் கூட ஹாப்பியாகிடு. நான் இல்லைங்க உன்னோட லைஃப் எப்படி இருக்கும் நீ பாரு. ஸோ அதனால் கரண்ட் நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற செல்ஃப்லோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களை பிஸியாக வைக்க ட்ரை பண்ணுறீங்க, கரிகளை அடித்து போச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, நீங்கள் சோஷியல் மீடியா ஃபோட்டோஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். மார்னிங் எழும்புற வீடியோ போடுறேன். ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம் இந்த போஸ்ட் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுக்கு எனக்கு தோணும் உங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன். ஆக்சுவலி பல டைம் நம்மளோட இன்ட்யூஷன் நமக்கு கேடாகும். நம்ம வந்து ஒரு பர்சனை நம்ம புதுசாக பார்க்குறோம், அவங்க கூட நமக்கு யார்கிட்டே இல்லாத ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிற ஒரு பட்சத்தில் நமக்கு இன்ட்யூஷன் நம்ம சோல் லெவல் நமக்கு ஒரு அஸ்பெக்டன்ஸ் இருக்கும். எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங் இவங்கிட்ட ஆகுது. ஸோ நானும் அவனும் பல ஜென்மங்களை கடந்து வந்திருக்கோம் போகலாம். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மங்களை கடந்து வந்திருக்கோம் போல். அதனால தான் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங் ஆகுது. அது நமக்கு சோலே சம்டைம் நமக்கு கெயிட் பண்ணுற மாதிரி இவருக்கும் ஆக்சுவலி ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கூட இவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன தான் அவங்கள வேணான்னு வச்சாலும் இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சாலும் என்ன சொல்கிறது, மறுபடியும் இவருக்கு மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் உங்களை வந்து சேரணும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுங்க ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி மனுஷனோட மைண்டை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் இவர் ப்ராக்டிக்கலாகவே இருந்தாலும் இவரை பிஸியாக வச்சுக்கிட்டாலும் இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இவருக்கு நினச்சாலும் அது ப்ராக்டிக்கல் ஆகும். பட் இவரோட சோல் எப்பவும் இவர் கூட நீங்கள் கனெக்டில் இருக்கணும், கம்யூனிகேஷன் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், இவர் கூட ஒரு லைஃப் லாங் ஒரு கனெக்டில் இருக்கணும். இவரோட சோல் ஆக்சுவலி ஆசைப்படுது. ஸோ இந்த பர்சனுக்கும் ஃபீல் ஆகுது எனக்கு ஏன் வந்து மறுபடியும் அவளை போய் பார்க்கணும், அவள் கூட பேசணும், அவள் எனக்கு லைஃப்பில் வேணுங்கிறது எனக்கு ஏன் ஆத்மா துடிக்குது. எனக்கும் அவளுக்கு மேபி ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்குமா, இல்லைங்க ஒரு முன்ஜென்ம பந்தமாக இருக்குமா, நான் இப்போ எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும், நான் என்ன முடிவு எடுக்கணும், நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா. இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை குறித்து லாஸ்ட் நைட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. என்ன தான் மைண்ட் ஆக்சுவலி நமக்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், என்ன தான் இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் வச்சாலும் இவருக்கு ஆத்மா ஆசைப்பட்டது.
இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கணும், உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கணும், உங்கள் கூட கனெக்டடில் இருக்கணும், லைஃப்லாம் கொண்டு போகணும் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இவருக்கு ஆத்மா ஆக்சுவலி ஆசைப்படுது. ஸோ இவர் ஆக்சுவலி என்ன பண்ணுறது? இப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா, இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் லாஸ்ட் டேட் இவர் பண்ணிட்டு. ஓகே, மேபி இந்த போதும் எனக்கு என்ன தோணுது, லாஸ்ட் டேட் இவர் தான் ட்ராவலிங் பண்ணிட்டு உண்டு, லாங் டிஸ்டன்ஸ் இவர் போயிட்டு உண்டு, இல்லைங்க பஸ்ஸில் போயிட்டு உண்டு. இவர் போகக்கூடிய ஒரு டைமில் ஃபுல்லாகவே இவர் உங்களை பற்றி சிந்திச்சுட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நமக்கு ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நமக்கு திங்க் பண்ண தோணும் சொல்கிற மாதிரி இவர் லாஸ்ட் நைட் ஏதோ ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இவர் போகிற அந்த இடம் ஃபுல்லாக இவர் உங்களை பற்றி இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, சிந்திச்சுட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தோணுது, நான் அவ்வளோ எத்தனை தூரம் நான் தள்ளி 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 வச்சாலும், ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, உங்களை எத்தனை தூரம் தள்ளி தள்ளி வச்சாலும் இவருக்கு மனசு உங்கள் கூட கனெக்ட் ஆகணும், உங்கள் கூட இருக்கணும், லைஃப்பில் உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும். இவருக்கு ஒரு ஏக்கம் உண்டு. ஏக்கம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஏக்கம் உண்டு. ஸோ நம்ம நார்மல் லைஃப், நம்ம டே லைஃப்பில் வந்து நம்ம பிஸியாக இருந்தாலும் நமக்கு லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம மைண்டில் மனசுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி இவர் சிந்திச்சுட்டு போகிற மாதிரி இவர் லாஸ்ட் டேட் உங்களை பற்றி இவர் சிந்திச்சுட்டு போயிட்டு உண்டு. சிந்திச்சுட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பல நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் தள்ளி வச்சுருக்கலாம், இல்லைங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வேணும்னு நினச்சிருக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் வெயிட்டிங்கில் இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். பட் இவர் லாஸ்ட் டேட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவாக இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, என்ன சொல்கிறது, இவர் அந்த லாங் ட்ராவல் ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் இவர் உங்களை பற்றி இவர் சிந்திச்சுட்டு உண்டு. இவர் சிந்திக்கிற ஒரு டைமில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுக்கணும், இவருக்கு லைஃப்பில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், ஏன்னா இவருக்கு லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் இருக்கணும் இவருக்கு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், என்ன சொல்கிறது, நான் எங்கே போனாலும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, என்றைக்கு அந்த ஒரு பர்சன் நானும் செய்கிறோமோ அன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இன்றைக்கி ஒரு நிம்மதி அடையும், அன்றைக்கி தான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும்னு இவருக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு 9 of Cups ஃபீல் ஆகும், ஒரு 10 of Cups ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஒருபோது ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால தான் இவருக்கு ஆத்மா ஆசைப்படுது, உங்கள் கூட வரணும், கனெக்ட் ஆகணும், செய்யணும், அப்படி அந்த என்ன சொல்கிறது, உங்கள் கூட வரும்போது தான் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, இவருக்கு ஒரு சோர்ஸு. இப்போ நான் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ நமக்கு நம்ம எல்லா போர்ஷன்ஸ்கிட்ட நம்ம ஓப்பன் அப் ஆகிறது கிடையாது. ஓகே, பட் சம்திங் ஸ்பெஷலாக ஒரு பர்சன் கிட்ட மட்டும் நம்ம ஓப்பன் அப் ஆகிற மாதிரி இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பாக ஃபீல் ஆகுது. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் எல்லா ஆப்ஷன்ஸ்கிட்டே இவர் நடிக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், இல்லைங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட்டு அது ஜஸ்ட் ஒரு நடிப்பு தானே தவிர அதில் உண்மையாக அவர் மனசு வச்சு இருக்காரான்னு கேட்டால் இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கூட ஒரு ஹோம்லி வைஃப் ஃபீல் ஆகுது. இவர் உங்ககிட்ட வரக்கூடிய ஒரு டைம் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பேசுகிறோம், சேஃப் ஆகும். இவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை இவர் உங்ககிட்ட விடுறாரு அப்படின்னா அது இவருக்கு சேஃப் ஆகும். ஓகே, பல சீக்ரெட் இவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அது சேஃப் ஆகும். இவருக்கு உங்கள் கூட வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு சேஃப் ஃபீல் ஆகுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்லுது, அப்படியே ஒரு எங்கேயோ சொர்க்கத்தில் கொண்டு விட்டு ஒரு ஃபீல் இவருக்கு ஆகுது, சேஃப். இவர் அத்தனை மாத்திரம் இவர் நீங்கள் பல டைம் கேர் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிற ஒரு ஹோம்லி வைப் ஒரு அது இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகலை. அதனால தான் மறுபடியும் இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் ஆப்ஷன்ஸ் கிட்ட என்ன சொல்லுது, தேவைக்கு பேசலாம், பல விஷயங்கள் ஹைட் பண்ணலாம், ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கலாம். பட் இவருக்கு உங்ககிட்ட மட்டும் ஒரு ஓப்பன் அப் ஆகணும். ஏன்னா இவருக்கு உள்ளுக்குள்ள அது ஆத்மா ஃபீலிங் ஆகும். உங்ககிட்ட சொல்லியாச்சுன்னா அது சேஃபாக இருக்கும். எந்த சுச்சுவேஷனும் நீங்கள் அதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க. இவரை நீங்கள் சேஃபாக பார்த்துப்பீங்க. இவரை பொறுத்த மட்டும் உங்களால் இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடலை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாட்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். பட் உங்களால் இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டில்லை. ஏன்னா பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பல ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கலாம். பட் இவரே அந்த ட்ராவலிங் பண்ணக்கூடிய ஒரு டைம் இப்படி சிந்திச்சுட்டு உண்டு. எனக்கு அந்த ஒரு பர்சனால் நான் அடைஞ்சது எனக்கு லைஃப்பில் பீஸும் நிம்மதியை மட்டும்தான் நான் அடைஞ்சதே தவிர நான் ஒரு நாள் கூட நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அத்தனை மாத்திரம் அவங்க சேஃபாக கொண்டு போயிட்டு உண்டு. ஸோ அப்போ உங்கள் கூட ஃபீல் ஆகிற அந்த ஹோம்லி மைண்ட் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிடல. அதனால தான் இவர்
இவருக்கு ஆத்மா உங்ககிட்ட வந்து சேரணும். இவங்க கூட இருக்கும்போது இவருக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம், க்ளோஸாக இருந்துக்கலாம், சேஃபாக இருந்துக்கலாம், சந்தோஷமாக இருந்துக்கலாம். அந்த ஒரு தாட். அதனால தான் இவருக்கு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகணும், மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும், மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும். அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. இவருக்கு நான் சொன்னேன்ல, நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் நெகட்டிவாக கொண்டு போயிருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், ஒரு வெயிட்டிங் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாம். பட் லாஸ்ட் டேட் இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள் லைஃப்பில் வரணும், உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டு உண்டு, உங்களோட வேல்யூ ஒர்த் இவர் ரியலைஸ் பண்ணிட்டு உண்டு. இதுக்கு காரணம் கேட்டிங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுற ஒரு செல்ஃப் லவ். நீங்கள் இன்னும் இவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த ரியலைசேஷன் வந்திருக்காது. ஸோ காரணம் நீங்கள் கோ வித் ஒரு சுச்சுவேஷன் போகிறீங்க, அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டீங்க. இவர் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறனால தான் இவருக்கு உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வரணும். இவரோட ஹாப்பினஸ், சந்தோஷம் எல்லாமே நீங்கள் இவருக்கு இந்த ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு உண்டு. ஓகே, இல்லைங்களா? இவர் கூட கனெக்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படி இந்த தாட் இவருக்கு வந்திருக்காது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறனால தான் இவருக்கு இந்த தாட் லாஸ்ட் டைம் வந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு தோணுது நான் அவள் கூட போன ஹாப்பி. இவர் எனக்கு இதை தோணு லாஸ்ட் டைம் இது போஸ்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஃபுல்லாகவே இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களும் ஓவர் திங்க் இவர் பண்ணிட்டு உண்டு, சிந்திச்சுட்டு உண்டு. அப்போ இவருக்கு தோணுது நான் அவள் கூட போன அவள் கூட நான் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதனால தான் உங்கள் கூட இவர் ஏன்னா நீங்கள் இல்லாமல் அந்த போஸ்ட் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் கூட இருக்கும்போது இவர் ஒரு நாள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இல்லை. ஓகே, இவர் கூட நீங்கள் கனெக்டட் கூட ஒரு டைம் இவருக்கு கம்போர்ட்ஸும் ஃபீல் ஆகிட்டு, உங்களுக்கு மைண்டு காம் ஆகிட்டு அந்த இடத்துல சந்தோஷம். நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட் நம்ம கூட இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி செத்து போன்னு சொல்கிற மாதிரி இப்போ இவர் கூட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அதே இவர் கூட நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஆமாம் எல்லாமே கிடைச்ச ஒரு ஃபீலிங்காக லைஃபே வாழ்ந்து முடிச்ச ஒரு ஹாப்பினஸ்ஸாக இவர் சேஃபாக இருந்துட்டு உண்டு. ஸோ அதனால தான் இவருக்கு உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வரணும், உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இவருக்கு இந்த லாஸ்ட் டைம் போஸ்ட்டுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்து போஸ்ட் சிந்திச்சுட்டு இனியும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இனியும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பை நான் இழந்து போகிறேன். ஏன்னா காரணம் நீங்கள் இவரை மைண்ட் பண்ணிட்டு இல்லை, இவரே எனக்கு இடத்துல இவரை நீங்கள் மைண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயின் உண்டு. நான் இந்த மாதிரிலாம் இந்த செப்பரேஷனில் ஃபீல் பண்ணுறேனே, இன்றைக்கி வரைக்கும் நான் ஒன்றை மறந்துட்டு இல்லை, நான் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் உங்ககிட்ட பல டைம் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது எந்த ஆப்ஷன் இருக்குது இவர் ஷேர் பண்ணிட்டு உண்டு, அது ட்ரூவான விஷயம்தான். பட் இவர் லாஸ்ட் டைம் சிந்திச்சுட்டு உண்டு, எஸ் நான் ஒன்று ஹர்ட் ஆகிட்டு உண்டு, நான் ஒன்று பல டைம் ஒரு கம்பேரிசன் இடத்துல வச்சுட்டு உண்டு, பல டைம் ஒன்றே அவங்கள கம்பேர் பண்ணி வச்சுட்டு கரெக்டு தான். பட் இந்த ஒரு செப்பரேஷன் இது வரைக்கும் நான் ஒன்று மறந்துட்டும் இல்லை, ஒன்று மூவ் ஆன் ஆகிட்டும் இல்லை, நான் ஒன்று நினைக்காமல் இல்லை. பட் நீ என்ன நினைக்காம ஹாப்பியாக இருக்கல, நான் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கல. இவருக்கு அதை ஒருபோது ஏற்றுக்க முடியல. உங்களை விட்டுறக்கூடாது, இவருக்கு லைஃப்பில் சேர்த்து பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு தாட் இவரால் முடியலை. ஓகே, இவருக்கு உங்கள் கூட ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அதனால தான் லாஸ்ட் டேட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கர பாசிட்டிவாக சிந்திச்சுட்டு உண்டு. நமக்கு இந்த கன்னட பாட்டு பற்றி இருப்பாருங்க க்ரீன் பிளாக். ஓகே, இவர் பயங்கர க்ரீன் ரெட்டுன்னா எல்லாருக்குமே தெரியாது, நெகட்டிவ், க்ரீன்னா அது பாசிட்டிவ். ஓகே, அது மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஒரு கார்டு நமக்கு டாட்டாக வந்துட்டு ரிட்டர்ன். இவர் உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. இவர் லாஸ்ட் டேட் இதெல்லாம் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வரணும். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் இவரை விட்டு போகிறீங்க அப்படின்னா இவரை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் இவருக்கு என்ன இருந்தாலும் ஒரு இவரோட பீஸ் ஆஃப் த மைண்ட் நீங்களாகும். ஏன்னா இவர் உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் இவர் மைண்டில் இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, சில ரிலேஷன்ஷிப் நம்ம இருக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ரொம்ப ஹை வைப்ரேஷன், நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். அதே நமக்கு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி நம்மளும் டவுன் ஆகி டோட்லி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ இவருக்கு லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா இவர் உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் இவர் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸில் இவர் இருந்துட்டு உண்டு. ஸோ அதனால தான் உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் பண்ணி இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ லாஸ்ட் டைம் சிந்திச்சுட்டு இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னால் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியுமோ நான் வெயிட் பண்ணுறோம், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இந்த ரிலேஷன் மறுபடியும் இவர் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆஃபர் கொண்டு வருவார், ஒரு கப் ஆஃபர் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் பண்ணி மறுபடியும் இவர் ஐ லவ் யூ ஒரு மெசேஜ் ஷேர் பண்ண ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காரு. எப்படி எப்படி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறது, என்ன சொல்லி வருது, மேபி ஈகோவாக இருக்கலாம். ஓகே, டேரெக்டாக ஓப்பனாக பார்க்குறதுக்கு ரெடி இல்லையா இருக்கலாம். பட் ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஓகே, കുറച്ച് பயமும் இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு. எனக்கு அரண்டி உங்களோட வைப்ரேஷன் அந்த மாதிரி ஆகும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்காண்டி இவருக்கு பயம் உண்டு, எங்கே நான் உங்களை இழந்து போயிடணும்,
எனக்கு கிடைக்காம போயிடுமோ, இல்லைங்க நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிவிடும் அந்த ஃபியர் உண்டு. பட் எனிவே ஃபியர் இருந்தாலும் இவர் உங்ககிட்ட வர்றது கன்ஃபார்ம். கண்ணை மூடிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துலாங்கிறது தான் இவரோட தாட்ஸு. ஓகே, ஸோ அப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு பர்சன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு சந்தர்ப்ப சுச்சுவேஷன் என்னவாக இருக்கட்டும், கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபோர்த் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பயங்கர நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பட் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு பர்சன் கூட லைஃப் கொண்டு போகணும், இல்லைங்க இந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பேஷன்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் நம்மளோட மைண்டை நீங்கள் பிஸியாக வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்லணும், உங்களை பிஸியாக வைக்கிட்டு சும்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பே பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகும். ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கும். எங்கே அங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம்னா பயமாக இருக்கும் நமக்கு. அதே நம்ம பயங்கர நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம குறைச்சி நம்ம திங்க் பண்ணுவோம், அந்த டைம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஸோ அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபார்ட் தோணுது போஸ் உங்களுக்கு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வருவார். இவர் மறுபடியும் ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்ச விஷயங்கள். ஓகே, தென் நமக்கு இனி இம்பார்ட்டனான நம்பர்ஸ் பார்க்கலாம். டூ இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 important, 9 important, 7 important, 28 important, 30 important, 44 important. Okay, so important age பார்க்கலாம். நமக்கு 44 age important, 28 important, 30 important, 18 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், எஸ் ஓகே, டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 5 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 18 important, 30 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.